உன்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்புனாங்கல்ல, அதனாலதான் கோபம். ஆமா, கோபம் தான். வீட்டை விட்டு அனுப்பின கோபம் தான். ஆனா என்ன இல்லையா, உங்களை வீட்டை விட்டு அனுப்பின அந்த கோபம். ஆமாயா, தேர்ல இருக்க வேண்டிய தெய்வத்தை தெருவுல கொண்டு வந்த அந்த கோவையா, அந்த கோவம் தான். பாவம் பண்ண தெய்வம் தண்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நாராயணி தெய்வத்துக்கே பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும், அந்த நாராயணி நல்லாவே இருக்க மாட்டாயா. மாமா இருக்க மாட்டா. நான் உள்ள வரலாமா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி? உள்ளவாமா. என்னாச்சு மீரா? என்னன்னு பாரு. நில்லுமா. மீரா, ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு மீரா. இதுக்கு மேல எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்கேயாவது போன என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. வீட்டை விட்டு போ சொல்லிட்டானா? எதனால? என்னாச்சு? சோல வந்து அம்மாவுக்கு தப்பா பிறந்தவன். இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானே? எல்லாம் உண்மைதான். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு, கேவலமா இருக்கு. குழந்தையோட செக்கப்க்கு போகணும். கலைக்கு போன உனக்கு தனியா செக்கப் போக தெரியாதா? நான் தான் சொன்னேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்த போனோன்னு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போ. செத்து போலானத பார்த்த. நான் பண்ண பாவத்துக்கு என் வயத்துல இருக்கிறது எதுக்கு சாகணும்னு தான் இங்க வந்துட்டேன். வரக்கூடாது. யாருக்கும் எப்பொழுதும் தற்கொலை எண்ணம் வரக்கூடாது. கடவுள் நம்மளை படைச்சது வாழறதுக்காகமா, சாகிறதுக்காக இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நின்று போராடணும். தெரியலம்மா, என் பிள்ளைக்கு தெரியல. அவனுக்கு கிடைச்சிருக்கிற பொண்டாட்டி ஒரு தேவதைன்னு தெரியல. தேவதைகள்லாம் வாழ்த்தணுமே தவிர வயிறு எரியக்கூடாது. தெய்வ பொறுப்பை சந்தோஷப்படுத்தணுமே தவிர சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் இருக்கேம்மா, நீ வருத்தப்படாத. நீ நிம்மதியா இங்க இரு. ஆனா எக்காரணத்தை கொண்டு தற்கொலைங்கிற எண்ணமே வரக்கூடாது உனக்கு. ஏன்னா உன் வயித்துல வளருது என் பவானி. என் பவானி. துர்கா, உள்ள வா. போமா.
ஐயா, என்னையா அது? நம்ம தீபக் தம்பி இவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு வந்துருச்சு. ராஸ்கல். இருக்கட்டும். ச்சே. வால்ல பத்த வச்சா தீ வனத்தையே அழிச்சிடும் அவனுக்கு தெரியல. என் 3 பிள்ளைங்களுக்கும் வாழ தெரியாம போயிடுச்சே. ச்சே. என்னங்க, நான் பழனிமலைக்கு போறதா இருக்கேன். ஒண்ணு இல்ல, சின்ன வேண்டது. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். பழனிக்கு போறதா ஒரு பொய்ய சொல்லிட்டு வேற வழி தெரியாம நம்ம குழந்தைய அழிக்க பார்த்தங்க. மீரா, அழாதம்மா. இங்க பாரு, அழாத மீரா. இங்க பாருமா, அழுது எழுது உன் உடம்பு கெடுத்துக்காத. ஹலோ. ஜெய், சொல்லுங்கப்பா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நிஜமாவே நீ என் மகனடா? சொல்லுடா, நிஜமாவே நீ எனக்கும் பவானிக்கும் பிறந்தவன் தானே? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகத்தை நீ வரவழைச்சிட்ட. ஏண்டா, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண, அதுவும் உன் வாரிசு சுமக்கிற பொண்ண ஈவு இறக்கம் இல்லாம வீட்டிலேருந்து துரத்தி நீ சந்தேகத்தை வரவழைச்சிட்ட. அவ பண்ண காரியத்துக்கு நான் அவளை உயிரோடவே விட்டுறக் கூடாது. என்ன, அவ உங்ககிட்ட வந்து புகார் பண்ணிருக்காளா? நான் வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அவ தண்டவாளத்துல தலையை வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஓ, மீரா தண்டவாளத்துல தலையை வைக்கணுமா? இல்லனா ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பான்னு நினைச்சேன். ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்திருக்கணுமா? அவ எக்கெடும் கெட்டு போட்டும் தான் நான் வீட்டை விட்டே துரத்துனேன். இன்னும் உயிரோட தான் இருக்காளா? டேய், படிச்சவன் பேசுற பேச்சாடா இது? படிக்காதவன் கூட இப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேச மாட்டான். 2 உசுறு செத்து போனா பரவாயில்லன்னு சொல்லவே மாட்டான். இது படிச்சவன் பேசுற பேச்சு இல்ல, பொண்டாட்டியால பாதிக்கப்பட்டவன் பேசுற பேச்சு. நான் வரமுறை இல்லாம அவன் மேல பாசத்தை வச்சிருக்கேன். ஆனா ஆனா அவன் என்கிட்ட பல விஷயத்த மறைச்சிருக்கான். நல்லவ மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கான். டேய், மீரா வேணுன்ட்டே உன்கிட்ட மறைக்கலடா. சொன்னா தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை வரும்னு தான் அவ சொல்லவே இல்லை. அப்பேற்பட்ட தியாகி எனக்கு வேண்டாம். புருஷனுக்காக வாழாம வரவு போறவனுக்காக வாழ்ற தியாகி எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் உங்க கூட வாழ போறதும் இல்ல, நீங்க சொல்ற பேச்சா கேட்க போறதும் இல்ல. டேய், நான் சொல்றது கேளுடா. நீ கோவமா இருக்க, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். சரி, அது வரைக்கும் மீரா இங்கே இருக்கட்டும். வேணாம்பா, வேணாம். அவளுக்கு அடைக்கலம் தராதீங்க. கொடுத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஒட்டு வரும், ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுக்காக நம்பி வந்தவளை நடுத்தெருவுல தள்ள சொல்றியா?
ஏண்டா நீ மனுஷனடா. இது பார்த்திப மீரா பண்ணது புருஷனா உனக்கு தப்ப தெரியும். ஆனா மாமனாரா ஒரு மனுஷனா அவ பண்ணது தப்பா எனக்கு தெரியலடா. அதனால அவளை உங்க கூட தங்க வச்சுக்க போறீங்களா? ஆமா, மீரா எங்க கூட தான் இருப்பா. இதுக்காக நீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்கப்பா. அத நினைச்சு கர்ப்பமா இருக்கிற அவளை துரத்துனா எனக்கு இன்னைக்கே பிரச்சனை வரும். வேணாம்ப்பா. அவ நம்பிக்கைக்குரியவளும் இல்ல, நாணயமானவளும் இல்ல. நீ சின்ன பையன்டா. மனைவியை புரிஞ்சுக்காத நீயா பெத்தவங்களோ இல்ல மத்தவங்களையோ புரிஞ்சுக்க போற? உன் பேச்ச நான் கேட்கறதா இல்லடா. ஹலோ தீபக், போனை கட் பண்ணிட்டான். போனை கட் பண்றான் துர்கா. அவன் துரத்துனதோட இவன் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல. நாமளும் மீராவுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடத்தை கொடுத்தா எனக்கு பின்னாடி பிரச்சனை வருமா? அம்மா மீரா, அழாதம்மா. இப்போ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அது தப்புன்னு புரியற காலம் சீக்கிரமா வரும். மாமா தான் சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. இங்க பாரு மீரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நமக்கும் ரொக்கமாவோ இல்ல நலமாவோ இல்ல நகையாவது தட்டுமே. நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னா உங்க வீட்டை என் பேர்ல மாத்தி எழுதி தரணும். இல்ல உங்க சித்தப்பாவை ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? ஏறக்குறைய வீடு உங்க கைக்கு வந்த மாதிரி தான். நாராயணி இல்லாம மாத்தினது நான் தான். ஏன்னா இது என் வீடு இல்ல. என்னமோ உங்க அப்பா சொத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி ரொம்ப தான் சொல்றேன். நானா இருக்கவே பொறுமையா இருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா மானம் கெட்டு போயிருக்கும், மரியாதை கெட்டு. என்ன பழச்ச நினைச்சு பன்னீரை நினைச்சு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்க? அழு, நல்ல அழு. அழுது அழுது உன் பாவத்தை கரைச்சிக்க, முடிஞ்சா குறைச்சிக்க. பாவி மனுஷி, அந்த கங்காதரனையும் துர்காவையும் கொஞ்ச நெஞ்சமா கஷ்டப்படுத்தின. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாம்பா கடிச்ச தேடா கொட்டினியடி. எல்லாம் வேணும் எல்லாரும் வேணுங்கிறதுக்காக அவன் நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டான். நான் கல்யாணம் பண்ணேங்கிறதுக்காக உன்னை சித்தியா ஏத்துக்கிட்டு உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணானேடி. மனசாட்சியே இல்லாம அவனை தெருவில் நிறுத்திட்டேடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்லவங்க எல்லாம் பிறந்த குழந்தைக்கு சமம். பிறந்த குழந்தையெல்லாம் நம்மளை பிறக்க வச்ச சாமிக்கு சமம். கங்காதரன் துர்காவும் சாமிடி, சாமி. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து எதுவும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான். நான் பண்ணினது கொஞ்சம் நிஜம் பாவம் இல்ல. நான் பண்ண பாவத்துக்கு மரணம் என்ன மன்னிச்சாலும் என் மனசாட்சி என்ன மன்னிக்காது.
இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், செங்கல்பட்டுக்கே போயிடலாம். திரும்பவும் இந்த வீட்டுக்கு துர்காவே எஜமானியா இருக்கட்டும். அரண்மனைய அரசியா பிறந்தவ தாங்க ஆளணும், என்ன மாதிரி யாருக்கே ஆளக்கூடாது. துர்கா வந்து விளக்கேத்த வேண்டாங்க, அவ காலை வச்சாலே இந்த வீடு வெளிச்சமாயிடும். நான் தான் சொன்னேனே, துர்கா எல்லாம் சாமி மாதிரின்னு. சாமி எல்லாம் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்காது. அதே மாதிரி துர்கா உனக்கு கொடுத்த வீட்டை திரும்பி வாங்க மாட்டா. நான் துர்கா வர வைக்கிறேன். துர்கா காலில் விழுந்தாவது துர்கா இந்த வீட்டுக்கு நான் வர வைக்கிறேன். நான் செத்து பொழிச்சதே துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்கதாங்க. மறுபடியும் துர்காவை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கதா நான் உயிர் பொழைச்சிருக்கேன். துர்காவை நானே பார்த்து பேசுறேன். என் உயிரை பணையம் வச்சாவது துர்காவை நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன். எனக்கு என்னமோ இது கறந்த பால் மடி புகாதுங்கிற மாதிரி தான் தோணுது. முயற்சி பண்ணு, நான் தடுக்கல. நான் செங்கல்பட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா வேணாமா? நாளைக்கே புறப்படலாங்க. கார் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு முன்னால இந்த நீலவேணியும் கிரிஜாவையும் கொஞ்சம் பார்க்கணும். கர்மம் கர்மம், இப்ப எதுக்கடி அவங்கள போய் பார்க்கணுங்கிற? எனக்கு தெரிஞ்ச நல்லது கேட்டது அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? என்ன, கங்காதரன் நல்லவன், துர்கா நல்லவன், அவங்கள மிதிச்சு பேசாம மதிச்சு நடங்கன்னு சொல்ல போறியா? ஆமாங்க. பொடி பைத்தியக்காரி, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு உன்னை விட அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். அடியே, இது நல்ல கோலம், பார்க்க அழகா இருக்குன்னு தெரிஞ்சு தாண்டி அத காலால கலைச்சிருக்காங்க. இது நல்ல வீணை, நல்ல இசையை கொடுக்கணும் தெரிஞ்சுதான் அத தரையில போட்டு உடைச்சிருக்காங்க. நீ நல்லவளா மாறுறதோடு நிறுத்திக்க, அவங்கள நீ மாத்த வேண்டாம். நீயே செத்து பொழைச்சு வந்திருக்க, போற இடத்துல ஏதாவது வம்பு வளர்த்து உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. போகாதே, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, வேற வழி இல்ல. நான் போய்தான் ஆகணும். துர்காவை நல்லவன்னு புரிய வைக்கணும். இந்த சித்திய காணோம். ஒரு வேலையே இந்த ஆறுகிரிஜா, மனசுக்குள்ள ஏதாவது திட்டணும் போல இருந்துச்சுன்னா வாய் வெளியே கேட்டுரு. உள்ளாரையே வச்சுட்டு முணுமுணுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது, எனக்கு அப்படியே வெறுப்பேறிடும். ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக சித்தி வர சொன்னாங்கன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. வந்து 1 மணி நேரம் ஆகுது. எங்க உங்க சுத்தி? சரி சரி, பொறுத்ததுதான் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கயே. சித்தி அப்படி காரணம் எல்லாம் வர சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஏதோ பெருசா லாபம் வரப்போகுது. ஆமா தாயே, கோடி கணக்குல காசு கிடைச்சாலும் நீயே வச்சு தின்னு. இப்ப என்ன விட்டு நான் கிளம்புறேன். என்ன சித்தி, நடையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு, கால்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி நடந்து வரியே? ஆமா, இதுக்கு முன்னாடி இவனோட பெரிய ராஜ நடைய இருந்துச்சு பாரு. இல்ல, முன்ன இருந்த மிடுக்கு காணோம். உடம்பு கிடம்பு சரியில்லையா? செத்து பொழைச்சு வந்திருக்கேன்டி, செத்து பொழைச்சு வந்திருக்கேன். ஏமா, கோட்டை வாசல எட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்நேரம் என்ன புதைச்சிருப்பீங்க, இல்ல எரிச்சிருப்பீங்க. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுக்க பார்த்தாரு. நீ செத்தாதான் என் கோவம் அடங்கும். உன்னை எரிக்கிறத 2 கண்ணால பார்த்து வெறி கொண்டு சிரிப்பேன். சொல்லுடா, எனக்காக நீ செத்து போவியா? உன்னை நான் உங்களுக்காக. சித்தி, சித்தி. நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சந்தையில் வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக. உங்களை காப்பாத்தினது என்னோட மருத்துவம் இல்ல, அவர் சொல்ற கவசம் தான். காக்க காக்க, நோக்க நோக்க முடியும்.
இப்ப நான் உங்க முன்னால உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த கங்காதரங்கிற தெய்வம் தான். காலம் முழுக்க அவர் காலை கழுவி குடிச்சாலும் நான் பண்ண பாவம் பைசலாகவே ஆகாது. புத்தி கேட்டு ஆத்திரத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம அவர் செத்து போனோம், அவர் பணமா கிடக்கிறத பார்த்து ரசிக்கணும்னு நான் பேசுனேன். ஆனா அவரு